விஜய் தான் ஏ1 அக்யூஸ்ட் அப்படின்னா அவர் மேல ஏன் இன்னும் வழக்கு பதிவு பண்ணல? அவரை ஏன் கைது செய்யல? கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா? இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது திமுகவும் தாவேகாவும் அண்டர் கிரவுண்ட் எதுவும் டீலிங் இருக்கா? இப்படிலாம் கேள்வி எழுப்பலாமான்னு பத்திரிகையாளர் மத்தியில பேசியிருக்கிறாரு. இதை எப்படி சார் பார்க்கலாம்? பெருமா கேட்கறது முற்றிலும் சரியான ஒரு விஷயம். அதாவது அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் இவங்க மேல எல்லாம் வழக்கு பதிவு மாவட்ட செயலாளர் எல்லாம் கைது பண்ணிருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவரோட அவர் முன்னாடிதான் அந்த அந்த கூட்டத்தில் தள்ளுமுள் நடந்து மயக்கமடைஞ்சு இறந்து போனாங்க. சோ அவரும் தலைவராக இருக்கிறதுனால அவரையும் ஒரு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் அவரையும் சேர்த்து வழக்குல அவரையும் விசாரிக்கணும். கைது பண்றதுன்றது அடுத்த கட்டமா தேவையா பண்ணிக்கலாம். பட் ஆனா நிச்சயமா வழக்குல அவர்களை சேர்த்து அவரை என்கொயரி பண்ணணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணலன்றது கேட்கிற திருமாவுடைய இந்த கேள்வி சரியான கேள்வி என்பது என்னுடைய கருத்து. சார், இப்போ திருமாவளவன் கேட்கக்கூடிய இந்த கேள்வி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தரப்பு முக்கிய நிர்வாகிகளுக்கோ பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் எதுவும் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அவங்க ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கலன்னு நம்ம அதை எப்படி சார் பாக்குறது? தெரியல, இதை பத்தி அவங்க என்ன ஐடியால இருக்காங்கன்னு தெரியல. ஆளுங்கட்சியுடைய இந்த இன்ஃபேக்ட் ஒருபடி வழக்கு பதிவு பண்றது மட்டும் இல்ல, கைது பண்ணதுன்னு கூட பல குரல்கள் இங்க ஒலிக்குது. ஆக்சுவலா அப்படிலாம் பார்க்கும்போது ஏன் ரூலிங் பார்ட்டி ஆளுங்கட்சி திமுக தலைமையான ஆளுங்கட்சி ஏன் இதை ஆளுங்கட்சியான திமுக ஏன் இந்த மாதிரியான ஒரு கைது பண்ற நடவடிக்கைக்கு போக மாட்டேன்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை தேர்தல் இறுக்கமா இருக்கிறதுனால கைது பண்ணா ஒருவேளை விஜயுடைய பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாகும், அது நம்ம கட்சிக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும், இல்ல லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளம் வரும், இல்ல பின்னாடி பாத்துக்கலாம் இந்த என்கொயரி எல்லாம் நடந்த பிறகு அவங்க கிட்ட வாக்குமூலங்கள்லாம் வாங்கின பிறகு அந்த அடிப்படையில ஏதாவது ஏற்கனவே முசி ஆனந்த் போன்றவரெல்லாம் வழக்குல இருக்காங்க, மாவட்ட செயலாளர்லாம் கைது பண்ணப்பட்டிருக்கார். அவர்களெல்லாம் போலீஸ் விசாரணைகள் எடுத்து அவங்களெல்லாம் விசாரிச்ச பிறகு அவங்க சொல்ற தகவல்கள் அடிப்படையில விஜயை நம்ம அரெஸ்ட் பண்ணலாமான்னு கூட ஒருவேளை இருக்கலாம். ஆனால் வழக்கு பதிவு பண்றதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது.